ஓகே, a wire in the shape of square, இது வந்து என்னது ஸ்கொயர். ஓகே, டு பெண்ட் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள், சர்க்கிளாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்னென்னு வரும் சைடுன்னு வரும், இதுக்கு என்ன வரும் ரேடியஸ்னு வரும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் டு த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்? அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர், ரேஷியோனாலும் பைனாலும் ஈஸ்ட்னாலும் ஒன்று தானே, அப்போ சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, சரி. நான் என்ன கேட்குறேன், இதோட பெரிமீட்டரும் சேம். ஏன், அதே கம்பி தான், எக்ஸ்ட்ரா எந்த கம்பியும் சேர்க்கல. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் சீக்வல் டு என்னது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். அப்போ என்ன வரும், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா 4a சீக்வல் டு பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளுக்கு 2πr. கிளியரா, ரைட். இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். என்னது 4a சீக்வல் டு 2 × 22/7 × r. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷனில் ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். இங்கே r7 போடலாமா, இப்போ r = 7 எடுத்துக்கலாம். அப்போ 7 போட்டால் என்ன ஆயிரும், இது கேன்சல் ஆயிருமா, அந்த வசதிக்காக எடுத்துக்கிறேன். அப்போ 4a = எவ்வளவு 44. அப்போ a = எவ்வளவு, ஒரு நாங்கள் 11 நாங்கள் 44 11. அப்போ a வந்து 11, r வந்து எவ்வளவு 7. இப்போ அழகாக போடலாமா, ஏ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் இங்கே எழுதிக்கலாமா, ஏ ஸ்கொயருக்கு என்னது 11 ஸ்கொயர் ஈஸ்ட்டு. அடுத்து என்னது பை ஆர் ஸ்கொயரா, பைக்கு என்னது 22/7. ஆர் ஸ்கொயருக்கு r7 7 × 7 7 7 கேன்சல். அப்போ என்ன வரும் 11 11 121. இது என்ன வரும் 7 2 14 154. ஆனால் ஆப்ஷன் இப்படி இருக்குது. இது எந்த டேபிளில் அடிப்படும் 11th டேபிளில். இது என்னது 11 11 121, இது 11 × 14 154. அப்போ ஆப்ஷன் 11:14.